பார்க்கலாங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப சுவையை கொடுக்குங்க. மல்லி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி பாசிப்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. இது நல்லா வெடிக்கிட்டுங்க கடுகெல்லாம். இப்போ நல்லா பொரியுதுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பச்சை பயிருக்கு பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அப்படியே ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. அப்படியே பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு குட்டி தக்காளி 1 போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி விடலாங்க. இப்போ அப்படியே மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா கிளறி விடலாங்க. நல்லா பூண்டு ஒரு 5-6 பல்லே போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போட்டுக்கோங்க. தக்காளி 1ங்க. அப்போ தாங்க பச்சை பயிறு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதில் பாருங்கள், நான் குட்டி டம்ளரில் 1 டம்ளர் பச்சை பயிறு எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே போட்டுக்கலாங்க. வறுத்துட்டு நம்ம பச்சை பயிறு கடைஞ்சால் தான் சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே 2 கிளறி விடலாங்க. ஒரு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் என்ன பண்ணலாங்க, தண்ணி ஊற்றிடலாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஈஸியாக பண்ணிடலாங்க பச்சை பயிறு கடையல். விசில் வரட்டுங்க. ஒரு 3 விசில் விட்டு நிறுத்தலாங்க. பச்சை பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாங்க. மற்ற போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு காட்டுறோங்க நான் உங்களுக்கு. தண்ணி வடிச்சிட்டு நம்ம கடையணுங்க. நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நம்ம கடைய ஆரம்பிச்சிடுறோங்க. சூப்பராக கடைஞ்சிட்டுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணி நம்ம பார்க்கலாங்க. டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போட்டிருக்க அந்த காரம், அந்த சீரகத்தோட ருசி, அந்த மல்லி போட்டிருக்கோம், மல்லியோட ருசி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து இந்த பச்சை பயிறு கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூடான சாப்பாட்டுக்கு, களிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகுங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் வறுவல், பக்கோடா என்ன வேணால் வச்சு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்லாங்க. எக்கு கூட சாப்பிட்லாங்க.